Hi everyone, welcome to சுவை சமையல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்க ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு தேவையில்ல. பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த ஹை புரோட்டீன் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக வரும். டம்ளரு கப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதுக்காக தனி மெஷரிங் கப்லாம் தேவையில்லை. நான் இந்த டம்ளர் அளவில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். வாஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இது புளிக்க வைக்கணும்னு தேவையில்ல. ஒரு வேளைக்கு எவ்வளோ அளவோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் 5 பேருக்கு உண்டான அளவு செஞ்சுருக்கேன். இப்போது நல்லா ஊறி வந்துடுச்சு. நமக்கு எல்லா பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரைஸும் சேர்க்கல. இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஊறின பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை மாவை புளிக்க வைக்கணும்னு தேவையில்ல. அரைச்சிட்டு நம்ம அப்படியே ஊற்றிடலாம். நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அடுத்த பேட்ச் எடுக்கும்போது மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு நல்லா மெலிசாக ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியானோடனே எடுத்துருங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். தோசை கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு கிறிஸ்பியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.